டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் பை ரேடியேஷன். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் பை ரேடியேஷன்ல வந்து மெட்டீரியல் மீடியம் நாட் ரிக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் ஹீட் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி. இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் பை ரேடியேஷன்ல வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்மிட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ல போகும். அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் வேல வந்து இந்த ஹீட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதாவது ஹீட் டிரான்ஸ்மிட் பண்றது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் 3 மெத்தட்ஸ்ல நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அதுல ரேடியேஷன் மெத்தட் தான் ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் இன் விச் ஹீட் கேன் பி ரேடியேட்டட் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு நமக்கு வருது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஹீட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்சிடென்ட் பண்ண வைக்கலாம். இப்போ இது இன்சிடென்ட் ஹீட்னு எடுத்துக்கலாம். இன்சிடென்ட்னு எடுத்துங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் ஹீட் இருக்கு, நல்லா கவனிங்க. அப்போ ஹீட் இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் எனர்ஜி என்ன ஆயிரும்னா அப்சார்ப் பண்ணிக்கும். அடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், கொஞ்சம் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அடுத்து வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அடுத்து வந்து இந்த பாடிக்கு வந்து அப்சார்ப் பண்ணியிருக்குன்னா எமிஷனும் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ரெண்டு டேர்மை பார்த்தோம். என்ன டேர்ம் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்டிவ் பவர்ன்றது ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு டிவைட் பை ஹீட் எனர்ஜி இன்சிடென்ட் அப்படின்னு வருது. அடுத்து எமிசிவ் பவர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி எமிட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. இது வந்து உங்களுக்கு புரியுது, எமிசிவ் பவர். சரிங்களா? அடுத்து எமிசிவிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. எமிசிவிட்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பாடி. எமிசிவிட்டின்றது என்ன பார்த்தீங்கன்னா எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பாடி பை எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி அப்படின்னு எடுத்துக்கோம். எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பாடி பை எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி. கேபிட்டல் லெட்டர் இ என்றது எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி, இ என்றது எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பாடி. இது ரெண்டுத்தையும் ரேஷியோ எடுக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எமிசிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ அப்சார்ப்டிவிட்டி புரிஞ்சிருக்கு, எமிசிவ் பவர் புரிஞ்சிருக்கு, அப்சார்ப்டிவ் பவர் புரிஞ்சிருக்கு, எமிசிவ் பவர் புரிஞ்சிருக்கு. அடுத்து எமிசிவிட்டி புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அடுத்து அப்சார்ப்டிவிட்டி பிளஸ் டிரான்ஸ்மிட்டிவிட்டி பிளஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியும். சரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் அப்படின்னு இருக்கு. கிர்ச்சாஃப்ஸ் லா என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா வந்து emissive power by absorptive power is equal to constant. Emissive power by absorptive power is equal to constant. That constant is equal to emissive power of a black body அப்படின்னு சொல்றோம். Absorptive power of a black body is equal to 1 ன்னு உங்களுக்கு தெரியும். Emissivity of a black body is equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸ்டீஃபன்ஸ் லா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எமிசிவிட்டி சர்ஃபேஸ் எமிசிவிட்டின்னு ஒரு இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் தி பாடி இருக்கு. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட், அதாவது பவர் given out by the body is equal to a into t⁴ into emissivity into ஒரு கான்ஸ்டன்ட். இது ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் ஸ்டீஃபன்ஸ் லா. அக்கார்டிங் டு ஸ்டீஃபன்ஸ் லா power radiated, heat radiated per second is directly proportional to a surface area and directly proportional to 4th power of the absolute temperature வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட் வந்து பர் செகண்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து வந்து நெட் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட்டட், அதாவது ஒரு பாடி இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த பாடி டெம்பரேச்சர் T எடுத்துங்க, சரௌண்டிங் டெம்பரேச்சர் T0 எடுத்துங்க. பாடி வந்து ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்ணும், அதே மாதிரி சரௌண்டிங் ரேடியேட் பண்ற ஹீட்டை பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்ப நெட் அமௌண்ட் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிட்டட் அது எவ்வளவு பாருங்க பாத்தீங்கன்னா பவர் லாஸ்ட் பை தி பாடி மைனஸ் பவர் கெயின்டு ஃப்ரம் தி சரௌண்டிங் அப்படின்னு போட்டோம்னா என்ன ஃபார்முலா வரும் பாத்தீங்கன்னா சிக்மா இன்டு எமிசிவிட்டி இன்டு ஏ இன்டு T⁴ மைனஸ் T0⁴ அப்படின்னு கிடைக்குது நமக்கு. இதுல இருந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அப்படின்னு பார்த்தோம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் minus dt by dt that is equal to k into temperature difference between body and the surrounding அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். where t is known as t1 plus t2 divided by 2 ன்னு எடுத்துக்கிறோம். dt தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா t1 minus t2 ன்னு சொல்லிக்கிறோம், minus dt க்கு. அப்ப இங்க இது எப்படி எழுதலாம்? t1 minus t2 divided by time is equal to k into t minus t0 அப்படின்னு வந்திருக்கு. இந்த மைனஸ் டிடி பை டிடி தான் நம்ம ரேட் ஆஃப் கூலிங், ஆர்ன்றது ரேட் ஆஃப் கூலிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்னா சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்ல போறேன். சோலார் கான்ஸ்டன்ட் அது என்ன பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து எஸ் ன்னு எடுத்துக்கிறோம். சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன மீனிங் சொல்றேன் பாத்தீங்கன்னா இப்ப சன் இருக்குன்னு வச்சுங்கப்போ, இது சன் இருக்கு,
நம்ம எர்த் சர்ஃபேஸ் இருக்கு, இங்க வந்து எர்த் சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப எர்த் சர்ஃபேஸ்ல நான் என்ன பண்றேன்னா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா எடுத்துக்கிறேன். இதுல இருந்து சன்ல இருந்து நமக்கு ரேடியேஷன் வந்து இந்த ஏரியால விழுது. அப்படிதானேப்பா, இந்த ஏரியால விழுது. So amount of energy received in 1 second in 1 meter square area is known as solar constant. அப்ப சோலார் கான்ஸ்டன்ட்ன்றதும் கிட்டத்தட்ட எமிசிவ் பவர் மாதிரி தான், ஆனா எமிசிவ் பவர் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப சோலார் கான்ஸ்டன்ட்டை எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க. சோலார் கான்ஸ்டன்ட்னா amount of energy received from the sun in 1 second in unit area. அப்படின்னா amount of energy received q divided by time t. ஒரு செகண்ட்லன்னா பை டைம் பண்ணணும், இன் யூனிட் ஏரியானா டிவைட் பை ஏரியான்னு போட்டுக்கணும். திஸ் இஸ் நோன் அஸ் என்ன சொல்றேன்னா சோலார் கான்ஸ்டன்ட். ஸோ நல்லா கவனிங்க, சோலார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ன பாருங்க, இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிசீவ்டு ஃப்ரம் தி சன் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் இந்த கியூ பை டி என்ன சொல்லலாம், பவர்னு சொல்லிடலாம். பவர் டிவைட் பை ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பவர் பை ஏரியா. சரிங்களா? பவருக்கு யூனிட் என்ன வரும், வாட்னு வரும். ஏரியாக்கு யூனிட் என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர் வரும். So solar constant unit வந்து watt per meter square. Solar constant unit என்னப்பா, watt per meter square. So first of all உங்களுக்கு solar constant ன்றது இது ஒரு physical quantity, இது ஒரு constant term. ஏன்னா சன்ல இருந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டா எவ்ரி செகண்டுக்கு யூனிட் ஏரியால சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஒரு இந்த சோலார் கான்ஸ்டன்ட்னால நமக்கு இந்த சோலார் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும்னு அஸ்யூம் பண்ணிட்டு அப்ப டெம்பரேச்சர் ஆஃப் தி சன்னை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல என்ன கண்டுபிடிக்க போறோம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி சன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்றத பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா சன் வந்து இங்க இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? சன் வந்து என்ன பண்ணும், ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணும். எப்படி ரேடியேட் பண்ணும், எலாங் தி சர்ஃபேஸ் ரேடியேட் பண்ணும். அப்போ எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லயும் எமிட் பண்ணும். கரெக்டுங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சும்மா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிள் எப்படி அஸ்யூம் பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து எர்த் வந்து இங்க இருக்குன்னு எடுத்துங்க. எர்த் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். எர்த் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, நல்லா கவனிங்கப்பா. இந்த எர்த் வந்து இங்க இருக்கு. சன் வந்து ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்ணுது. சன் வந்து என்ன பண்ணுது, ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்ணுது. அப்ப சன் வந்து ஹீட் எனர்ஜி எல்லா டைரக்ஷனும் இப்படி ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்ணுது. ஓகேங்களா? சன் டெம்பரேச்சர் வந்து டி. சன் டெம்பரேச்சர் வந்து கேபிட்டல் டின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சன் டெம்பரேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த சன்னுடைய ரேடியஸ், சன்னுக்கு வந்து ரேடியஸ் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் பாருங்க, நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். சன்னுக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துட்டு இந்த நம்ம எர்த் வந்து சர்க்குலர் ஆர்பிட்ல சும்மா சுத்துற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ஆர்பிட் ரேடியஸை வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து சன்னுக்கு ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். சன்னுக்கு ரேடியஸ் வந்து சன்னோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் எடுத்துங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா கவனிங்கப்பா. இப்போ இந்த சன் வந்து ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணுது. இந்த ஹீட் எனர்ஜி ரேடியேட் பண்றது பர் செகண்ட் இருக்குல்ல, இந்த எனர்ஜி எல்லாமே இந்த சர்க்கிள் டிரா பண்ணிருக்கு இல்லையா, இதுல பாஸ் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? சரி, அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா அக்கார்டிங் டு ஸ்டீஃபன்ஸ் லால பவர் ரேடியேட்டட் பை தி பிளாக் பாடி, பவருக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா எப்சிலான் ஏ டி பவர் 4. இங்க எப்சிலான் போடல. ஏன் எப்சிலான் போடலன்னா இது வந்து பிளாக் பாடி, சன் வந்து பிளாக் பாடி. சன்னுக்கு வந்து பிளாக் பாடினா எமிசிவிட்டி வந்து 1. ஸோ சிக்மா ஏடி பவர் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளவு இந்த பவர்ல வந்து இந்த சன் வந்து ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணுது. இந்த ஏன்றது எந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஏரியா கிடையாது. இந்த ஏ வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த சன்னுடைய ஏரியா. அப்படின்னா சன்னுக்கு சர்ஃபேஸ் ஏரியா, ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்து தான் ஹீட் ரேடியேட் பண்ணும். ஸோ பவர் ரேடியேட்டட் பை தி சன், இதுதான் சன். இந்த பவர் ரேடியேட்டட் பை சன்னுக்கு சிக்மா இன்ட்டு ஏரியா வந்து 4 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துட்டு இன்ட்டு டி பவர் 4னு போடுவோம். ஸோ இந்த எனர்ஜியை வந்து எவ்வளவு ஏரியால ரேடியேட் பண்ணுது பாருங்க, இந்த ஏரியால ரேடியேட் பண்ணுது. அப்ப ஏரியாவுடைய ரேடியஸ் ஸ்மாலர் ரேடியஸ்ல எமிட் பண்ணுது. அப்படின்னா இந்த ஏரியா எவ்வளவு ஏரியால எமிட் பண்ணிருக்கு, எவ்வளவு ஏரியால இந்த எனர்ஜி எல்லாம் ரிசீவ் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, டெம்பரேச்சர் ஆஃப் தி சன் கிடைக்கும். எப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு பவர் பீக்கு என்ன சப்ஸ்டிட் பண்றோம் பாருங்க, பீக்கு வந்து சிக்மா 4 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப சிக்மா இன்ட்டு 4 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிவைட் பை இந்த ஏரியா வேல்யூ 4 பை ஆர் ஸ்கொயர். நல்லா கவனிக்கணும், இந்த பவர் ரேடியேட்டட் பை தி சன் வந்து இந்த வேல்யூ போட்டுட்டோம், ஏரியா ஆஃப் தி சன் இதை போட்டோம். ஆனா இந்த எனர்ஜி ரேடியேட் பண்ணிருக்கு, அந்த ரேடியேட்டட் எனர்ஜி வந்து எந்த ஏரியால ரீச் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ல டிரா பண்ணிருக்க பாருங்க, இந்த ஏரியால தான் போய் ரீச் ஆகுது.
அப்ப பர் யூனிட் ஏரியா வேணும்னா இந்த எனர்ஜி ரிசீவ்டு பை எர்த் இங்க இருக்கு இல்லையா, இந்த எர்த் வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணிருக்குன்னா பர் யூனிட் ஏரியாவுக்கு வேணும்னா இந்த ஏரியால தானே மொத்த எனர்ஜியும் ரீச் ஆயிருக்கு. அப்ப டிவைட் பை இந்த ஏரியா போட்டோம்னா நமக்கு பர் யூனிட் ஏரியா கிடைக்குது. இதுல இருந்து நம்ம 4π கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன வேணும்? அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் தி சன் வேணும். நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் சன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் ஆஃப் சன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இது என்ன டெம்பரேச்சர் ஆஃப் சன் என்னன்னா T⁴ இஸ் ஈக்குவல் டு, இதை சிம்பிளை பண்ணுங்க. இதை சிம்பிளை பண்ணா என்ன ஆகும்னா உங்களுக்கு இது இந்த பக்கம் போயிடும். R² டிவைட் பை கேபிட்டல் R², இந்த S/σ அப்படின்னு இருக்கு. S/σ அப்படின்னு இருக்கா. இப்போ டெம்பரேச்சர் என்ன வேணும்? அப்போ 4th ரூட் எடுத்துருங்கப்பா. அப்போ 4th ரூட் எடுத்தீங்கன்னா T இஸ் ஈக்குவல் டு R² டிவைட் பை R² ஹோல் பவர் 1/4 இன்டு S/σ பவர் 1/4 அப்படின்னு வந்துடும். ஸோ T இஸ் ஈக்குவல் டு R பை R ஹோல் பவர் 1/2 இன்டு S/σ ஹோல் பவர் 1/4. சரி, இப்போ வந்து டெம்பரேச்சர் இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் ஃப்ரம் சன், அந்த ஸ்மால் ஆர் தெரியும். கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி சன், அதுவும் தெரியும் நமக்கு. அடுத்து வந்து எஸ் வந்து சோலார் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சோலார் கான்ஸ்டன்ட் புக்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து அப்ராக்சிமேட்லி 2 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட் இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இது எஸ்ஐ யூனிட்ல பார்த்தோம்னா 1.4 கிலோவாட் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. இதுதான் எஸ், அதாவது இந்த சோலார் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 1.4 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஸ்மால் ஆர்ன்றது என்ன சொல்லுங்க? டிஸ்டன்ஸ் ஆஃப், அதாவது இது சன்னு, இங்க எர்த், கரெக்டுங்களா? இப்போ வந்து இப்படி இந்த ஆர்பிட் இருக்கு, இந்த ரேடியஸ் தான் ஸ்மால் ஆர். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி எர்த் ஃப்ரம் தி சன் அது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.5 இன்டு 10⁸ உங்களுக்கு தெரியும். அடுத்து ரேடியஸ் ஆஃப் தி சன் அது வந்து 7 இன்டு 10⁵ வருது. இப்போ எஸ் இது உங்களுக்கு இருந்துச்சு. அடுத்து சிக்மான்றது ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளவு சொன்னோம்? 5.67 இன்டு 10⁻⁻8. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணும். டெம்பரேச்சர் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி சன் கிடைச்சிரும். அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் தி சன்னுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் ஹோல் பவர் 1/2 இன்ட்டு என்ன பாருங்க S/σ, சரிங்களா? S/σ பவர் 1/4 வந்திருக்கு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. T இன்ட்டு ஸ்மால் ஆர் எவ்வளோ 1.5 இன்ட்டு 10⁸8 டிவைட் பை கேபிட்டல் ஆர் ரேடியஸ் ஆஃப் தி சன் வந்து 7 இன்ட்டு 10⁵ ஹோல் பவர் 1/2 இன்ட்டு S வந்து சோலார் கான்ஸ்டன்ட் வந்து 1.4 கிலோவாட்டை நம்ம வாட்ல மாத்தினா 10⁻3 வந்துடும். டிவைட் பை சிக்மா எவ்வளவு சொல்லுங்க? ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட் 5.67 இன்ட்டு 10⁻⁻8 ஹோல் பவர் 1/4. இது எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 5800 கெல்வின். இவ்வளவுதான் கம்மியா இருக்கான்னு நினைக்கக்கூடாது. இது வந்து அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர், சன்னுடைய அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர். கோர்ல போனோம்னா 10⁻6 இந்த ஆர்டர் ஆஃப் 10⁻6 அப்படின்னு இருக்கும். அட்மாஸ்பியர்ல இதுதான் இவ்வளவு டெம்பரேச்சர். இன்னும் அட்மாஸ்பியர்ல இருந்து தானே எனர்ஜி ரேடியேட் பண்ணிருக்கு, அதனால நமக்கு இவ்வளவு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா. இப்போ பார்க்க போறோம் என்ன லா பார்த்தீங்கன்னா வீன்ஸ் லா. இப்போ பார்க்க போறது வந்து வீன்ஸ் லா. ஓகே, சரி. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இது கரெக்டா தப்பா சொல்லுங்க. பிளாக் பாடி ரேடியேஷன் இஸ் ஒயிட் அப்படின்னு சொல்றேன். இது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. ஒரு பிளாக் பாடி இருக்குன்னு வச்சுங்க. இந்த பிளாக் பாடி வந்து ரேடியேட் பண்ணோம் இல்லையா? பிளாக் பாடி வந்து ரேடியேட் பண்றது வந்து ஒயிட் அன்றேன். இது ட்ரூ ஆ ஃபால்ஸா? இது ட்ரூ. எப்படி ட்ரூனா ஒயிட் என்னன்னா ஒயிட் கலர்னு கிடையாது. ஒயிட்ன்றது என்ன பாத்தீங்கன்னா இட் கண்டைன்ஸ் ஆல் பாசிபிள் வேவ் லென்த்ஸ். எல்லா வேவ் லென்த்தும் இருக்கணும். பிளாக் பாடி வந்து எல்லா வேவ் லென்த்தும் அப்சார்ப் பண்ணிக்கும் இல்லையா? அப்சார்ப்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா எமிஷன் அதிகமா இருக்கும். அக்கார்டிங் டு கிர்காஸ் லா வந்து எமிசிவ் பவர் பை அப்சார்ப்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? கான்ஸ்டன்ட் படிச்சோம். அப்போ எமிசிவ் பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்சார்ப்டிவ் பவர் அதிகமா இருந்துச்சுன்னா எமிசிவ் பவர் அதிகமா இருக்கும். அப்போ பிளாக் பாடி வந்து எல்லா ரேடியேஷனும் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படின்னா சூட்டபிள் டெம்பரேச்சர் வரும்போது அந்த பிளாக் பாடி வந்து எல்லா ரேடியேஷனும் எமிட் பண்ணிரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து ஒயிட்னா என்ன? எல்லா ரேடியேஷன்ஸும் இருக்கு, எல்லா வேவ் லென்த்தும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்போ வீன்ஸ் லால என்ன பண்ண போறேன்னா நான் ஒரு பிளாக் பாடியை எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு பிளாக் பாடி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். பிளாக் பாடி உங்க ஸ்கூல் புக்ல வந்து இந்த ஃபெர்ரி பிளாக் பாடி அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சும்மா பாருங்க. அதாவது ஒரு பாடி வந்து எப்படி பிளாக் பாடியா ஆக்ட் ஆகுன்றது கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து இந்த பிளாக் பாடி எடுத்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா என்ன பண்ணும்னா ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணும்.
ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்டுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிக்மா ஏ டி பவர் 4 எப்சிலான் ஒன்று இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண என்ன ஆகணும், பவர் ரேடியேட்டட், ஹீட் எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நமக்கு ஹீட் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, எனர்ஜின்னு ஒரு டர்மு, அடுத்து எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட்ன்றது தான் பவர் அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்து இன்டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குப்பா. இன்டென்சிட்டின்றது என்ன பாத்தீங்கன்னா எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா. கிட்டத்தட்ட எமிசிவ் பவர், சோலார் கான்ஸ்டன்ட், இன்டென்சிட்டி இது எல்லாமே சேம் யூனிட்ல தான் வரும். இன்டென்சிட்டின்றது எனர்ஜி ரேடியேட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா, பவர்ன்றது எனர்ஜி பர் செகண்ட். இதுலயே வந்து என்ன பண்ணலாம், நம்ம பவர் டிவைடட் பை ஏரியா, எனர்ஜி பை டைம் வந்து பவர்னு போட்டோம்னா பவர் பை ஏரியா தான் என்ன சொல்லுங்கப்பா, இன்டென்சிட்டி. Intensity is equal to sigma T power 4 போட்டுக்கலாம். அப்போ intensity is directly proportional to 4th power of temperature அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு பாடி எடுத்துட்டு அதுக்கு ஒரு இப்போ பிளாக் பாடி எடுத்துருக்கேன். இந்த பிளாக் பாடி எடுத்து இந்த பிளாக் பாடிக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தரேன். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுத்துருந்தோம்னா இது என்ன ஆகும்னா ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணியிருக்கும். என்னென்ன ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணியிருக்குன்னா ஆல் பாசிபிள் வேவ் லென்த் எமிட் பண்ணியிருக்கும். ஆல் எக்ஸாம்பிள் வந்து சும்மா 0 to infinity வேவ் லென்த், எல்லா வேவ் லென்த்தும் எமிட் பண்ணியிருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு வேவ் லென்த் எமிட் பண்ணதுக்கும் இன்டென்சிட்டி இருக்கும் இல்லைங்களா. இன்டென்சிட்டின்றது எனர்ஜி எமிட்டட் பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா கரஸ்பாண்டிங் டு சர்டைன் வேவ் லென்த். ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் இன்டென்சிட்டி டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கும். இப்போ கிராஃப் வரைஞ்சோம்னா இன்டென்சிட்டி வர்சஸ் வேவ் லென்த் கிராஃப் வரையலாம் சும்மா. அதாவது இன்டென்சிட்டி வர்சஸ் வேவ் லென்த்துக்கு நான் வந்து கிராஃப் வரைகிறேன்ப்பா. ஸோ இன்டென்சிட்டி சும்மா இன்டென்சிட்டி வர்சஸ் வேவ் லென்த், ஒரு வேவ் லென்த்துக்கும் எவ்வளோ இன்டென்சிட்டி வந்திருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேவ் லென்த் கூட கூட இன்டென்சிட்டி எமிட்டட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்து வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும் இன்டென்சிட்டி எமிட்டட் அப்படின்னு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேவ் லென்த் இருக்கு பாருங்க, இந்த வேவ் லென்த்தில் தான் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் வந்து மேக்சிமமாக இருக்கு. அதனால இது லாம்டா எம்னு சொல்றேன். லாம்டா எம் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா இது வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. சும்மா எக்ஸாம்பிள் வந்து எனர்ஜி ஈக்குவல் ஹெச்சி பை லாம்டா அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. அப்போ டெம்பரேச்சர் கூட்டினா எனர்ஜி கூடும், டெம்பரேச்சர் கூட்டினா எனர்ஜி கூடும், அப்படின்னா வேவ் லென்த் குறையுது. அப்படின்னா டெம்பரேச்சரும் வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? டெம்பரேச்சர் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப இங்க வந்து வீன்ஸ் லால என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இன்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ பாடி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இதுதான் வந்து வீன்ஸ் லா. அப்ப வீன்ஸ் லால என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பாடி எடுத்துக்கிறோம், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் பாடிக்கு டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அதாவது வந்து ஆல் த பாடிஸ் அட் ஆல் டெம்பரேச்சர் ரேடியேட் எனர்ஜி. ஓகேங்களா. அப்போ எனர்ஜி ரேடியேட் பண்ணும்போது அந்த ரேடியேஷன் எனர்ஜில என்னென்ன வேவ் லென்த்ஸ் இருக்கும்னா எல்லா பாசிபிள் வேவ் லென்த்தும் இருக்கும். எல்லா வேவ் லென்த்தும் சேம் இன்டென்சிட்டி தான் ரேடியேட் பண்ணும் கிடையாது. ஒவ்வொரு வேவ் லென்த் ஒவ்வொரு மாதிரி வேவ் லென்த்தை ரேடியேட் பண்ணும். அதுதான் பிளாக் பாடிக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். இன்டென்சிட்டி வர்சஸ் வேவ் லென்த் வரைஞ்சா 0 இன்டென்சிட்டில இருந்து வேவ் லென்த் 0 வேவ் லென்த்ல இருந்து அப்படியே வேவ் லென்த் கூட்டினா என்ன ஆகுதுன்னா இந்த இன்டென்சிட்டி ரேடியேட்டட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறமா அப்படியே டிக்ரீஸ் ஆயிருது. ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்ல தான் வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட் ஆயிருக்கு. சரிங்களா. அப்போ வந்து அந்த வேவ் லென்த் ப்ராடக்ட் ஆஃப் வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, அதாவது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட் பண்றது ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்ல இருக்கும் இல்லைங்களா. அந்த வேவ் லென்த் இன்டு டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளாக் பாடி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நல்லா பாருங்க. அக்கார்டிங் டு வீன்ஸ் the product of wavelength corresponding to maximum intensity of radiation and temperature of the black body is equal to constant. Temperature of the black body in Kelvin la edukurom, adhaadu absolute temperature la edukurom. This is equal to constant. This is known as Wien's law. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சில புக்ல வந்து இத Wien's displacement law னு சொல்லியிருப்பாங்க. நிறைய புக்ல எல்லா ஸ்டேட் போர்டு புக்ல Wien's law னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில புக்ல என்ன சொல்லியிருக்குன்னா Wien's displacement law அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஒரு பிளாக் பாடி எடுத்துக்கிறோம், இதுக்கு டெம்பரேச்சர் T இருக்கு, இந்த பிளாக் பாடி வந்து ரேடியேஷன்ஸ் ரேடியேட் பண்ணுது. ஒவ்வொரு இந்த ரேடியேஷன்ல ஆல் பாசிபிள் வேவ் லென்த் இருக்கும். இந்த வேவ் லென்த் ஒவ்வொரு வேவ் லென்த்தும் ஒவ்வொரு இன்டென்சிட்டி இருக்கும். மேக்ஸிமம் வேவ் லென்த் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வந்து எந்த வேவ் லென்த்ல ரேடியேட் ஆயிருக்கோ
அந்த வேவ் லென்த் தான் லாம்டா மேக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். லாம்டா மேக்ஸ்னா வேவ் லென்த் மேக்ஸிமம் கிடையாது, வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் பை தி பாடி இன்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதுறோம் இல்லைங்களா. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா வீன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் பேர் தான் வீன்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த வீன்ஸ் கான்ஸ்டன்ட் டினோட்டட் பை சிம்பிள் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப பி என்றது என்ன பார்த்தீங்கன்னா வீன்ஸ் கான்ஸ்டன்ட். வீன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. இப்போ இந்த வீன்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா வீன்ஸ் கான்ஸ்டன்ட் பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.89 இன்டு 10⁻³ இதுதான் வீன்ஸ் கான்ஸ்டன்ட். யூனிட் பாருங்க வேவ் லென்த் இன்டு டெம்பரேச்சர். வேவ் லென்த் வந்து மீட்டர், டெம்பரேச்சர் வந்து கெல்வின். இதை நீங்க மில்லி கெல்வின் படிக்கக்கூடாது, மீட்டர் கெல்வின் அப்படின்னு நீங்க படிக்கணும். சரிங்களா. அப்போ வீன்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2.89 இன்டு 10⁻³ மீட்டர் கெல்வின் அப்படின்னு கிடைக்குது. நமக்கு இந்த ரேடியேஷன்ல வந்து ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் பார்க்குறோம். ஒன்று வந்து வீன்ஸ் கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து இது என்னப்பா சொல்லுங்கப்பா அந்த ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் வந்து 5.67 இன்டு 10⁻⁻8 அப்படின்னு போட்டு வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் கெல்வின் பவர் 4 அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே, இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா. அக்கார்டிங் டு வீன்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் பை தி பிளாக் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இப்போ பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா அப்படின்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா. பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா. இந்த பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லாவும் வீன்ஸ் லாவும் ஆல்மோஸ்ட் சேமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னன்னா இந்த கிராஃப் ஒன்று சொன்னேன், அந்த கிராஃபை வச்சு அப்படியே இந்த வீன்ஸ் பிளாங்க்ஸ் லாலாம் சொல்றாங்க. இந்த கிராஃப் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கவனிங்க. தி இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ரேடியேட்டட் பர் யூனிட் வேவ் லென்த் அது வந்து ஆர் லாம்டா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் தி எனர்ஜி ரேடியேட்டட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா. அதாவது இது எப்படி எடுத்துக்கிறோம்னா எனர்ஜி ஆஃப் தி ரேடியேட்டட் ரேடியேஷன் பை தி பிளாக் பாடி பர் யூனிட் வேவ் லென்த்துக்கு இது ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வேவ் லென்த் எடுத்து நம்ம கிராஃப் வரைகிறோம்ப்பா. ஸோ இந்த கிராஃப் வரையும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா இன்டென்சிட்டி இப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் T1 டெம்பரேச்சருக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து டெம்பரேச்சர் ஆஃப் தி பிளாக் பாடியை கூட்டுறேன். ஒரு பிளாக் பாடிக்கு டெம்பரேச்சர் T1 எடுத்திருக்கோம். இப்போ பிளாக் பாடிக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட்டுறோம். அப்போ பிளாக் பாடிக்கு டெம்பரேச்சர் கூட்டினா என்ன ஆகும்? பவர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தான் ஃபார்முலா தெரியலையே, எப்சிலான் சிக்மா ஏடி பவர் 4 தெரியுது. அப்போ டி கூட்டினா என்ன ஆகணும்? பவர் கூடணும். அப்போ டி கூட்டினா என்ன ஆகணும் சொல்லுங்க? பவர் வந்து கூடணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. சரிங்களா. சரி, நல்லா கவனிங்க. இந்த ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துருக்கோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி எனர்ஜி ரேடியேட்டட் பை தி பிளாக் பாடி பர் யூனிட் வேவ் லென்த். இது இன்டென்சிட்டி பர் யூனிட் வேவ் லென்த். இது வேவ் லென்த் கிராஃப் வரைஞ்சிருக்கும். அப்போ பவர் கூடனா இன்டென்சிட்டி மாறும், டெம்பரேச்சர் மாறினா பவர் மாறும். அப்போ கிராஃப் வந்து இப்போ T1 டெம்பரேச்சருக்கு இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கு இல்லையா. இப்போ T2 டெம்பரேச்சர் கிராஃப் வரைகிறேன்னு எடுத்துங்க. அப்போ டெம்பரேச்சர் கூட்டுறேன் நான். அப்போ டெம்பரேச்சரை கூட்டினா கிராஃப் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்சிட்டி கூடணும். ஏன்னா டெம்பரேச்சரை கூட்டினா பவர் கூடுது, இன்டென்சிட்டி கூடணும். அப்போ அந்த கிராஃப் எப்படி வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் கிராஃப். இப்படி வந்துருது. இதுல நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அதே மாதிரி இது T2 டெம்பரேச்சர் வரைஞ்சிருக்கு. T3 டெம்பரேச்சருக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். T3 டெம்பரேச்சர்ன்றது அது ஒரு இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கூட்டுறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்படின்னு கிராஃப் வந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி T1 டெம்பரேச்சர் இருக்கும்போது இந்த பாயிண்ட் வருது. அதே T2 டெம்பரேச்சர் இருக்கும்போது வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இந்த பாயிண்ட் வருது. T3 டெம்பரேச்சருக்கு வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இந்த பாயிண்ட் வருது. அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூட கூட மேக்ஸிமம் வேவ் லென்த் ரேடியேட்டட் இருக்கு இல்லைங்களா. அதாவது இது வந்து லாம்டா மேக்ஸிமம் ஃபார் T1 டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் அதாவது வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் இன் T2 டெம்பரேச்சர். ஓகேங்களா அப்படின்னு வந்திருக்கு. இந்த டெம்பரேச்சர் வந்து வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேட்டட் பை தி பிளாக் பாடி அட் T3 டெம்பரேச்சர். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு பாருங்க,
டெம்பரேச்சர் நம்ம கோட்டுறோம் கரெக்டுங்களா. அப்போ T3 greater than T2 greater than T1 அப்படின்னு எடுக்கிறோம் கரெக்டுங்களா. இப்போ டெம்பரேச்சர் கூட்டும் போது அந்த வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இது வந்து தேர்ட் டெம்பரேச்சர், இது செகண்ட் டெம்பரேச்சர், இது ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து நமக்கு தான் தெரியும் இல்லையா, வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இன்டு டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் தான் வீன்ஸ் கான்ஸ்டன்ட் தெரியும். அப்போ வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் வருது. டெம்பரேச்சர் கூட வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி குறையணும். ஸோ அதனால கிராஃப் வந்து நமக்கு இப்படி வந்திருக்கு. சரி, இப்போ இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்னென்ன புரியுது பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் கூட்டும் போது இன்டென்சிட்டி கரஸ்பாண்டிங் டு each and every wavelength increase ஆகுது பாருங்க. intensity corresponding to every wavelength increase ஆயிருக்கு. அடுத்து intensity corresponding to maximum wavelength increase ஆயிருக்கு. intensity corresponding to maximum wavelength increase ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் தி கிராஃப் பாத்தீங்கன்னா இது இன்டென்சிட்டி பர் யூனிட் வேவ்லென்த் இன்டு வேவ்லென்த் போட்டோம்னா அப்ப இன்டென்சிட்டி ஆஃப் தி எனர்ஜி ரேடியேட்டட் பை தி பிளாக் பாடி. அப்ப இந்த கிராஃப் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த கிராஃப்ல இருந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி ரேடியேட்டட் பை பிளாக் பாடி அப்படின்னு வருது. கரெக்டுங்களாப்பா? பிளாக் பாடின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து இன்டென்சிட்டிக்கு வருது. அப்போ அப்படின்னா வந்து ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. டெம்பரேச்சர் கூட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர்னு வரும். அப்போ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃபோர்த் பவர் ஆஃப் டெம்பரேச்சர் வருது. அப்படின்னா வந்து நமக்கு இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த ஏரியா இஸ் ஈக்குவல் டு, இந்த கிராஃப் வந்து யூனிஃபார்ம் கிராஃப் கிடையாது, அப்படியே ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ அது மாதிரி கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இந்த ஏரியா வந்து இன்டகிரேஷன் தான் பண்ணணும். எப்படின்னா லெங்த் இன்ட்டு பிரெத் பண்ணணும். ஸோ ஆர் லேம்டா இன்ட்டு டி லேம்டா ஸ்மால் வேவ் லெங்த்துக்கு, அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்மால் வேவ் லெங்த்துக்கு எடுத்துக்கலாம். டி லேம்டா வேவ் லெங்த்துக்கு ஏரியா கண்டுபிடிப்பேன். இந்த ஏரியா இது கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இன்டகிரேட் பண்ணிடணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா வீன்ஸ்ல வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குங்களா? அப்ப இந்த கிராஃப்ல இருந்து என்ன பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லால இருந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஒன்னு வீன்ஸ் லா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு, இன்னொன்னு வந்து இந்த ஸ்டீஃபன்ஸ் லா ஒன்னு புரிஞ்சிருக்கு. அதாவது இன்னொரு மாதிரி சொல்றேன் பாருங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்டென்சிட்டி ரேடியேட்டட் ஃபார் கரஸ்பாண்டிங் வேவ் லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் பிளாக் பாடி ரேடியேஷன். அடுத்து வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் வேவ் லெங்த் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மேக்ஸிமம் இருந்து இன்டென்சிட்டி கூடுது, ஆனா மேக்ஸிமம் வேவ் லெங்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி குறையுது பிகாஸ் டெம்பரேச்சர் கூடுறதுனால. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் தி இன்டென்சிட்டி பர் யூனிட் வேவ் லெங்த்துக்கும் வேவ் லெங்த்தும் கிராஃப் வரைஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஏரியா வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி பிளாக் பாடி ரேடியேட்டட் அப்படின்னு வருது. தட் அந்த ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்த் பவர் ஆஃப் தி அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஃப்ரம் ஸ்டீஃபன்ஸ் லா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ரேடியேஷன் டாபிக் முடிஞ்சுப்பா. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இ டிரான்ஸ்பர்ல இருந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் சம்ஸ் கொடுக்குறேன், ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணுவோம் பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ராப்ளம் இல்ல, இந்த ப்ராப்ளம் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாரு. 3 ராட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. என்னன்னா 3 ராட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ராட்ஸுக்கு வந்து ஈக்குவல் லெங்த் அண்ட் ஈக்குவல் டயாமீட்டர். 3 rods are given to you. These 3 rods length are equal and equal diameter. இந்த ராட்ஸ்க்கு நேம் வச்சிடலாம் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து ராட் ஏன்னு எடுத்துங்க. இது வந்து ராட் ஏ, இது ராட் பி, இது ராட் சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொஸ்டின் படிக்கிறேன் பாரு. 3 cylindrical rods A, B and C of equal length and equal diameters are joined as shown. Their thermal conductivities 2K and K and 0.5 K by 2. ராட் ஏ க்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி 2K, ராட் பி க்கு வந்து K. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் நான் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். ராட் சி க்கு வந்து K by 2ன்னு சொல்லி இருக்கும். ஓகே, இட் இஸ் இன் ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் என்னன்னு சொல்லுங்க, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் த்ரூ தி சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட் இஃப் free ends of A and C are maintained at temperature. A and C are maintained. In the free end of A is maintained at 100 degrees centigrade and the free end of C is maintained at 0 degrees centigrade. Then calculate the temperature at the 2 junction points. அப்ப இந்த junction point temperature T1 ன்னு எடுத்துங்க,
இந்த ஜங்ஷன் பாயிண்ட் டெம்பரேச்சர் T2 ன்னு எடுத்துங்க. கால்குலேட் ஜங்ஷன் டெம்பரேச்சர் at two junctions temperature கண்டுபிடிக்கணும். And also calculate equivalent thermal conductivity. And also calculate equivalent thermal conductivity. Question உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 rods கொடுத்திருக்காங்க, எல்லாத்துக்கும் equal length, equal diameter இருக்கு. First rodக்கு thermal conductivity 2K, second rodக்கு K, third rodக்கு வந்து K/2 இருக்கு. இந்த 2 free ends வந்து maintained 100 degree centigrade, 0 degree centigrade இருக்கு. அப்போ junction, ரெண்டு junction இருக்கு, அந்த ரெண்டு junction temperature கண்டுபிடிங்க. அடுத்து effective thermal conductivity கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, effective thermal conductivity கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட் வந்து கான்ஸ்டன்ட் த்ரூ, இது ஸ்டெடி ஸ்டேட் சொன்னதுனால Q/T is equal to constant அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, Q/Tக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. Q/Tக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, K கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஏரியா இன்டு டெல்டா T பை டெல்டா X, டெல்டா X லெங்க்த்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்னென்ன கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா சேம், லெங்த் சேம், Q/T சேம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அப்ப நமக்கு என்ன ஃபார்முலால வருது பாருங்க, K into delta T is equal to constant அப்படின்னு நமக்கு கிடைக்குது. K into delta T equal to constant. ஸோ ஃபர்ஸ்ட் ராடுக்கும் செகண்ட் ராடுக்கும் எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ராடுக்கு 2K ன்னு வருது. ஃபர்ஸ்ட் ராடுக்கு டெம்பரேச்சர் வந்து பாருங்க 100 minus T1, that is equal to செகண்ட் ராடுக்கு எழுதணும்னா K into T1 minus T2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்கப்பா. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல இருந்து நம்ம K கேன்சல் பண்ணிடுவோம். K கேன்சல் பண்ணா 2 into 100 200 minus 2T1 is equal to T1 minus T2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மைனஸ் T1 அந்த பக்கம் போனா 3T1 வரும். கரெக்ட்டுங்களா அது? ஸோ அப்போ 3T1 minus T2 is equal to 200 இருக்கு. நல்லா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ராடுக்கும் செகண்ட் ராடுக்கு ஈக்குவல் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ராடுக்கு 2K 100 minus T1 போட்டு, செகண்ட் ராடு K into T1 minus T2 போட்டுட்டு இதை சால்வ் பண்ணிட்டேன். 2 into 100 200, 2 into T1 minus 2T1, இது T1 minus T2 போட்டாச்சு. இந்த minus 2T1 இந்த பக்கம் வந்து 3T1, இது minus T2 equal to 200. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ இந்த செகண்ட் ராடுக்கும் தேர்ட் ராடுக்கும் ஈக்குவேட் பண்ணலாம். செகண்ட் ராடுக்கும் தேர்ட் ராடுக்கும் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்ப செகண்ட் ராடுக்கு போட்டோம்னா K into T1 minus T2, எந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன்னா K into delta T equal to constant, அதை யூஸ் பண்றேன். is equal to தேர்ட் ராடுக்கு போட்டோம்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா, K/2 into T2 minus 0 அப்படின்னு வருது. இதுல இருந்து K கேன்சல் பண்ணிருங்க, இந்த 2 இங்க கொண்டு வந்துருங்க. 2T1 minus 2T2 is equal to, இங்க என்ன இருக்கு பாருப்பா, T2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து 2T1 கரெக்ட்டுங்களா? 2T1 is equal என்ன வந்திருக்கு பாருங்க, 3T2 வந்திருக்கு. T1 is equal to 3T2 divided by 2 ன்னு வந்திருக்கு. இதை கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் பாருங்க, T1 பிளேஸ்ல, அதாவது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, 3 into T1 பிளேஸ்ல 3T2 divided by 2 போட்டுக்கலாமா? போட்டுட்டு இங்க மைனஸ் T2 ன்னு இருக்கு, is equal to 200 வந்திருக்கு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 9T2 by 2, அப்போ 4.5 T2 minus T2, அப்போ 3.5 T2. கரெக்ட்டுங்களா? 9 by 2 வந்து 4.5 தானே, 4.5ல 1 கழிச்சா 3.5, 3.5னா 7 by 2 T2 அப்படின்னு கிடைச்சிருக்கா. இது this is equal to 200. ஸோ T2 equal to என்ன வந்திருக்கு பாருங்க, 400 divided by, என்னப்பா வந்திருக்கு நமக்கு, 400 divided by 7 அப்படின்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? 400 by 7 சால்வ் பண்ணி சொல்லுங்க. 400 by 7 ஓகேங்களா? 400 by 7 சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன வருது பாருங்கப்பா, இங்க வந்து டெம்பரேச்சர் இது வந்து T2 ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப T2 வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா 57.1. ஸோ ஜங்ஷன்ல ஒரு ஜங்ஷன்ல டெம்பரேச்சர் 57.1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம T1 கண்டுபிடிக்கணும். T1 கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்னா, T1 is equal to 3T2 by 2 இருக்கா, 3T2 by 2 ன்னு இருக்கு. ஸோ 3 into T2 என்ன வந்திருக்கு, 57.1 divided by 2. இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க, ஆன்சர் இப்போ என்ன வருது பாருங்க. அதாவது புரியுது தானே உங்களுக்கு, 3 into என்ன பண்ணோம், 57.1 டிவைட் பை என்ன பண்ணணும் சொல்லுங்க, 2 போடணும். ஓகேங்களா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, இப்போ 85.7 வந்திருக்குங்களா? அப்போ வந்து T1 வந்து 85.7 அப்ராக்சிமேட்லி வந்திருக்கும். அப்போ T1 வந்து 85.7 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த மாதிரி சிஸ்டம்க்கு வந்து ஜங்ஷன், ரெண்டு ஜங்ஷன் டெம்பரேச்சரும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கவனிங்க, எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ்
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. அப்போ 3 ராட்ஸை வந்து நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் R = R1 + R2 + R3 தானே வரும். ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? எஃபெக்டிவ் லெங்த் பை K × A. இப்போ எல்லா லெங்த் இது எல்லாமே L L Lன்னு வருது. ஃபர்ஸ்ட்டுக்கு 2K கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, இது K, இது வந்து K/2ன்னு இருக்கு. ஏரியா எல்லாத்துக்கும் சேம். அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது என்ன பண்ணலாம்? 3L, மொத்த லெங்த் 3L போட்டு எஃபெக்டிவ் K வந்து K' போட்டுட்டு ஏரியா வந்து Aன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராடுக்கும் என்ன பண்ணலாம்? L/2K × A plus L/K × A plus L/K/2 × A அப்படின்னு வந்திருக்கு. இதுல என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, L/A காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே அப்படின்னு கேன்சல் பண்ணீங்க. அப்போ 3 by எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, இந்த 1/K காமனா வெளியே எடுத்துருப்பா. அப்போ 1/2 + 1 + இங்கே இது 2 மேல போயிடும், 2 வருதா? அப்போ 3 + ஆஃப் 3 பாயிண்ட், இது என்ன வருது? 3 + ஆஃப் தானே 7/2ன்னு வருதா? அப்போ வந்து 7/2K இஸ் ஈக்குவல் டு 3/K' வந்திருக்கு. ஸோ K' இஸ் ஈக்குவல் டு 6K/7. ஸோ வந்து எஃபெக்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் திஸ் அரேஞ்ச்மெண்ட் என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சொல்லுங்க பார்க்கலாம், 6K/7 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்ப்பா.